ரவி பிரகாஷ் இணைவற்றும் புதிய கலவைகளில் பெயர் போற்றப்பட்ட ஒரு பெரிய தயாரிப்பு தொழில் அதிபர். 20 ஆண்டுகளாக வெற்றியடைந்த பின் தன் வியாபாரத்தை விரிவுபடுத்தி ஒரு பிரம்மாண்டமாக தங்கும் ஹோட்டலை நகர மையத்தில் அமைத்தார். கண்ணை கவரும் கண்ணாடி முகப்புகளும் ஒளிமயமான உள்தளமும் கொண்ட இந்த கட்டிடம் விருந்தினர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை அளிக்கும் என்று அவருக்கு நம்பிக்கை. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக விஷயங்கள் திட்டமோடு செலவில்ல. ஹோட்டல் திறந்த முதல் நாளிலிருந்து எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டன. பணியாளர்கள் இடையீடு இல்லாமல் விலகினர். விருந்தினர்களின் மதிப்பீடுகள் கலவையாக வந்தன. மேலும் பொருளாதார இழப்புகள் சீர்குலைந்து கொண்டிருந்தன. பிரதிபலிக்கும் ரவி இதனை பொருளாதார சூழ்நிலை மற்றும் கடுமையான போட்டியை காரணமாக கண்டார். ஆனால் உள்ளுக்குள் இதற்கு பின்னால் ஏதோ தெரியாத காரணம் இருந்தது என்று நினைத்தார். நண்பர்களும் குடும்பத்தினரும் வாஸ்து ஆலோசகரை அணுக வேண்டும் என்று கூறினர். ஆனால் நான் இப்போட கட்டிடத்தை தர்க்கத்தின் அடிப்படையில் கட்டியுள்ளேன், மூட நம்பிக்கை அல்ல என்றார். மாதங்கள் கழிந்தன. ரவியின் வாழ்வாதாரம் மங்கியது. அவருடைய துணி தொழிலும் இதற்காக பாதிக்கப்பட்டது. பணியாளர்கள் மந்தமாக பேசினர். கடனாளர்கள் கதவுகளை தட்டினர். மன அழுத்தமும் தூக்கமின்மையும் அவரின் உடல் நலனை குறைத்தது. ஒரு மாலை தாயிடம் சென்று மன நிம்மதி தேடினார். மகனே, வாஸ்துவை பற்றிய விசாரணை செய்ய மறுக்காதே. ஒருமுறை பார்க்கும்போது எப்படி வேண்டுமானாலும் இது சரியாக வரலாம். அறிவாளியான ரவி வாஸ்து ஆலோசகரை அணுகினார். அலங்காரமாக இருந்த அந்த கட்டிடம் தவறான வாஸ்து அமைப்பில் இருந்தது என்பதற்கு தகவல் கிடைத்தது. முதல் நுழைவாயில் எதிர்மறை சக்தியை ஏற்படுத்தியது. சமையல் அறை மற்றும் கழிப்பறைகள் பொருளாதார பாதிப்புகளை அதிகரித்தன. தன் தவறை உணர்ந்த ரவி அந்த கட்டிடத்தை விற்றார். கடனை திருப்பி நிறுத்தி தன் துணி வியாபாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தினார். வாஸ்துவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் புதிய கட்டிடத்தை வாஸ்து விதிகளின் அடிப்படையில் கட்டினார். புதிய ஹோட்டல் பெரிய வெற்றியடைந்தது. ரவியின் வியாபாரம் மீண்டும் தனது பழைய மகத்துவத்தை அடைந்தது. நவீன கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரிய சாஸ்திரம் இணைந்ததும் அற்புதமானது என்று மக்கள் நம்பினர். வாஸ்து கொள்கைகளின் அடிப்படையில் உங்கள் வீட்டை வடிவமைக்கவோ அல்லது மறுவடிவமைக்கவோ விரும்பினால் காண்பிக்கப்படும் எண்ணை தொடர்பு கொள்ள மறக்காதீர்கள்.